ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். இப்போ நம்ம நான் மியூசியம் இருக்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஒரு கிலோமீட்டர் எல்லாம் பிரசாதம் போடுறாங்களே. கொஞ்சோ நம்ம ஏன் பிரசாதம் வாங்கி வச்சு சாப்பிட்டு நடக்கூடாது? ஆக்சுவலா கிரிவலம் என்னத்துக்கு போறோம்? வேண்டிட்டு என்ன வேண்டி இருக்கிறேன் சொல்லக்கூடாது. அப்ப நானும் வேணுமா? தம்பி, உங்க கிட்ட எல்லாம் நீ தப்பிச்சு போயிடு, ஓடி போயிடு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒன்னும் இல்ல சாமி, வந்துருக்கிறோம், அதனால வந்திருக்குது இது. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போலாம். எப்படி அண்ணா நின்ன உடனே எப்படி போஸ்ட் கொடுத்துச்சு பார்த்தல்ல? என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்க ஏழை மயில பார்த்துட்டு முருகரனை தானே பண்ணி. இவ்வளவுதாங்க நம்ம பையனோட ஃபைனலி கோஸ். நம்ம பிரசாதம் சாப்பிட போறோம். பிரசாதம் வாங்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. என் குருநாதர் பாக்குறீங்களா? தியேட்டர்ல ஒன்னால போடு எப்படி? ஆனா ரோகிண்ட போது தலை தான் அமுக்கு டுமுக்கு. என்னோட குருநாதர் சாம்பார் ஆப் எனக்கு. எப்படி? என்னோட குருநாதர். எப்படியாவது போயினா இதுதான் ஆக்சுவலா என்னது, கைலாசா திருவண்ணாமலை. யாரு? கைலாசநாதர் பகவான். யார் அது? Me is only sitting as me in you. These two only is talking to each other. Understand? I can only talk to me and give my understanding. I cannot talk to anybody else and give my understanding. So the me resides in this as me, is residing in all of that as me. So that me, through this me, talking to me. வா, இவ்வளவு தூரம் வந்துட்டு தலைவரை பார்க்காம போனேன். எப்படியா? பத்தியா தலைவருக்கு சிலையா? என் தலைவர் லைவ் பேட்டியை குத்துனுகிறாரு. போ சரி வா, அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது. இங்கேயும் நான் ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன். வா, அப்படியே அப்படி சுத்திட்டு போயிடலாம். சம்பிரதாயமா? சரி வா, அவரே சொல்லிட்டாரு. தமிழ்ல வாய திறந்தனாலே தகராறு பண்றானுங்க. எதையாவது நான் சொல்லி வச்சிடறேன், இவனுங்களுக்கு தமிழும் புரிய மாட்டேங்குது. புரியலைன்னா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க. மூலலிங்கத்துக்கும் மூலவர்லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேஸை ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க. இதுக்கு ஆன்டிசிபேட்டரி பேல் வாங்கிட்டு இருக்கிறதுக்கே ஓடுறதுக்கு டைம் சரியா இருக்கு. அதனால தான் தமிழ் சத்சங்கம் பேசாம சும்மா இருக்கேன். போனோம். என்ன அண்ணாதானமா? அலங்கோலம் இல்ல, ஏய், அவர் உண்மையான மகான் தெரியுமா? இன்னும் என் தலைவரை பத்தி பேசுறியா? தப்பா பேசுற நீ. எல்லாரையும் அடிப்பேன். நட உள்ள போகலாம். ஸோ ராஜா ராஜேஸ்வரி அம்மன் கோவில். அதாவது மக்களே, இப்பதான் நாங்களே பார்த்தோம், நாங்கள் 1 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர் கடந்துட்டோம். இன்னும் 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. முட்டை அதிகமாக வச்சுருக்கணும் இல்ல? அப்படியே அண்ணா உங்க விபூதியே நிக்க மாட்டேங்குது. இந்த நிக்குது அண்ணன் இந்த ஆயில் ஃபேஸ், அதனால நிக்காது. அப்படியே க்ளோ ஆகுதா? அதுதான் இதுலயே தெரியுது. அது வேற தனியா வேற இவனெல்லாம் எங்கிலிருந்து பிச்சுட்டு வந்தாங்க. நல்லா இருக்கும். எதுல பார்த்தாதான் கொஞ்சம் ஃபேஸ் கிளாரிட்டி தெரியும். இதுல பார்த்தா தெரியலையா? இரு நில்லு.
யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நம்ம சாய்பாபா கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். தெரிகிறாரா? அப்படியே சூப்பரா கோவிலை பார்த்துட்டான். அருள்மிகு சூரியலிங்கம். உங்களுக்கு இதெல்லாம் காட்ட தானே நான் இருக்கேன். வாங்க போவோம். Oh my God. நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல? கைஸ், நெக்ஸ்ட் டைம் இவங்க கூட வரும்போது இவங்க கூட வராதீங்க நீங்க. ஏன்னா எல்லா கோயிலும் கூட்டிட்டு போயின்னுக்கிறான். அங்க ஒரு கடை லைட்டா போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அது எந்த கோயிலுன்னு கேட்குறாங்க. இவனுக்கு நான் என்ன இப்போ நான் சொல்றது திருப்பி சொல்லி கரெக்டா வரும். ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயாத். தன்னோ இல்லை, தன்னோ தந்த பிரச்சோதயாத். அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரே மதம் தான். கரெக்டாக சொல்லிட்டு சரி வாங்க. யார் இவரா? பாத ரக்ஷாலு ஏழுமலையானா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் எங்கே இருக்கிறோம்னா எனக்கும் தெரியல. யூஆர் இயர்ன்னு போட்டுக்கிறாங்களே, எங்கே இருக்கிறோம் அதான் தெரியலையா? இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? இரு ஆமா, லாஸ்ட்ல அந்த சூரியலிங்கம் பார்த்தோம். சூரியலிங்கம் எங்க இருக்கிறாங்க பாருங்க. உபயலிங்கம், சாந்திலிங்கம், இல்ல அக்னிலிங்கம் தான் சூரியலிங்கம். ரைட் இல்லையா? சரி, அக்னி லிங்கம் எங்க இருக்கு? அதோ அந்த பக்கம் பாரு. எந்த பக்கம்? மேலே சென்டர்ல பாரு. அப்போனா இன்னொரு 2. ஸோ இப்போ நம்ம வருணலிங்கனை பார்க்க போகிறோம். என்னது 4வது லிங்கமா? 4வது கிலோமீட்டர். வா, அங்கிலிருந்து வரணும். அப்படி சொல்லு. பாத்தியா? சங்கு சுவாமி ஆலயம், சுயம்பு ஜோதிலிங்கமாப்பா. அம்மன் வாராகி அம்மன். ஓ மஞ்சுநாதன், வாராகி அம்மன் மஞ்சுநாதன். நான் எதுவும் சொல்லல. சொல்லுங்க. கைஸ், இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருக்குது. நல்லாவே இருக்குது. செம்ம இல்லை? எதையும் சாப்பிட்டு போறாங்க. தயவுசெய்து பேசாம ஒன்னு சொல்லுவா. நான் கோயிலுக்கு வந்தாலே உங்ககிட்ட நிம்மதி எனக்கு கிடையாதுண்ணா. நீ தயவுசெய்து என்ன வேணாலும் Who is the disturbance of போன் பண்ணாங்கண்ணா. யாரு யாரு? அது மளிகை கடை இல்லப்பா, பாதாளமுகி. ஆக்சுவலா அது என்னது, வாராகி அம்மன் கோயிலில் வசியம் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் யாருக்காவது வசியம் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து வாங்கிக்கோங்க. 100 ரூபாய் ஒன்லி.
தானே 100 ரூபா தானே. ஸோ நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, ஆனால் அங்கே சொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனால் அதையும் மீறி நாங்கள் சொல்லுவோம். அதாவது மக்களே, டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் 8:20. கூட்டம் இதுக்கப்புறம் தான் ஜாஸ்தியாக வந்துனுக்குது. என்ன கொஞ்சம் சொல்கிறேன், எங்கே போனவன் ஐயோ அவன். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் சரியான வாய் விட்டான். நான் அப்போ கட்டின வேட்டி இன்னும் கலரவே இல்லை. இங்கேருந்து 10 வாட்டி சும்மா மாட்டி நிற்கிறாங்க. ஏன்னா எனக்கு வேட்டி கட்ட வராது. இவருக்கு பாருங்க இப்போதான் கல் இருக்குது. போய் தனியாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டேன். எக்ஸ்கியூஸ் போட்டோம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நம்ம போவோம், நம்ம பாட்டுக்கு போயின்னு இருப்போம். ஃபன் ப்ளஸ் ஆன்மீகம் உங்களுக்கு இலவசம். கரெக்டாக தான் பேசுகிறேன்னா இல்லை வாய்க்கு வந்தது பேசுகிறேன்னா? வாய்க்கு வந்தது தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாலாம் நான் பேசலை, அது எனக்கே தெரியும். ஃபாரினர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா? நாம மட்டும் இல்லை, நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க கிரிவலத்தில். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், யார் இவர்? நாயகர். நெக்ஸ்ட்டு வாயுலிங்கம். சாமி இங்கே இல்லை சாமி. பொண்ணு ஐ லவ் நம்ம டிவிஎம் மலை. டிவி மலை தான். சரி இது நான் அங்கே போகிறேன், அங்கே போய் போஸ்ட் கொடுக்குறேன். அப்படி எடுக்கிறியா? எரும மாட்டு பைக்கி ஏதோ பாவாடை கட்டின மாதிரியே இருக்கிறவா. ராணி சிஸ்டர் முன்பாவடை கட்டியிருக்காரு. அவருக்கு பாவாடை சிஸ்டர்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஆமா, கரெக்டாக தானே இருக்கு போல. வாய் வச்சிட்டியா? வா நெக்ஸ்ட்டு உக்காந்துருவோம். வர மாட்டேன். நீ உக்காராதான், நான் உக்காடுறேன். சந்திரலிங்கம். அடியில் சூடு இருப்பேன். You mean backfire? Yeah. Oh no. கிலோமீட்டரா? ஆமாப்பா. அதாவது மக்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்கள் பாதி தாண்டிட்டோம், பாதி மலையை தாண்டிட்டோம். இன்னும் பாதி மலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தாண்டமா இல்லாமல் எங்களுக்கும் தெரியல. வேற அப்படிதான் சொல்லின்னு இருக்கிறாங்க. அந்த போர்டு அப்படி தான் காட்டுது. ஸோ மீதியும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை மக்களே, நல்லா தான் இருக்குது நார்மல். ஆனால் பொறுமையாக போங்க. ஃபாஸ்ட்டாக போனால் தான் கால் வலிக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக போங்க. என்ன சொல்கிறேன், இவங்க இருக்கலாம் பார்த்தீங்களா, எல்லா கோயிலுக்கும் கூட்டின்னு போயிட்டு இருக்கிறான். ஆனால் போங்க, நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு போனால் தான் நல்லா இருக்கும். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுலேயும் அங்கே ஒரு கோயிலில் சக்கரை பொங்கல், சாய்பாபா கோயிலில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. வேற லெவலில் இருந்தது. வந்தேன் இப்போ சொல்கிறது இல்லை. பபிள்ஸ் செம்ம இல்லை? தெரியல. இப்போ தெரியுதா எப்படி? அதான் நான் தான் வர சொல்லுங்க. யாரோ மணி அடிக்கிறாங்க. அது பஞ்சு மிட்டாய் மணி. பஞ்சு மிட்டாய். ஸோ இன்னும் பாதி தூரம் இருக்குது. ஹேர் ஸ்டைல் எல்லாம் போச்சு. எல்லாம் இவனால தான். நிறைய பேர் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவாங்க, இது ஒரு ஹேரு, இது ஒரு ஸ்டைலு, இது வேற நீ மானமரியா சொல்றியாடா பைத்தியக்காரான்னு. தானே முக்கியமாக நான் தான் ஃபஸ்ட்டு நீ தான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு மண்டை நூடுல்ஸ் பண்ணி வச்சுட்டு ஏர்சியலை பற்றி நீ பேசுகிற. ஆமாம், யாரது? நான் இல்லை. பானிபுரி சாப்பிட்றீங்களா?
உங்களுக்கு நெக்ஸ்ட் பௌர்ணமி எப்போன்னு தெரியலன்னா அடுத்த மாத பௌர்ணமிக்கு இங்கே பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 11/2/2025 செவ்வாய்க்கிழமை கிரிவலம். ஆமாம், டியூஸ்டேன்னா செவ்வாய்க்கிழமை தானே? ஆமாம், அதே தான். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. நீங்களும் அடுத்த மாதம் வர்றதா தாராளமாக வந்துடுங்க. இரியா செவ்வாய்க்கிழமை 6:54 முதல் 12:20. அப்போனா நம்ம எப்போ மணி கட்டோம்? அடுத்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி எவ்வளோ மணிக்குன்னா? ஆமாம், ஏன்னா அதில் என்ன தெரியுமா, ஆக்சுவலாக நந்தி பகவான் எப்பவுமே சிவனை பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே மட்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. லிங்கம் பின்னாடி இருக்குது. சாரி, லிங்கம் பின்னாடி இருக்குது. நந்தி இந்த பக்கம் முன்னாடி நம்மளா பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மீனிங் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நெக்ஸ்ட் குபேரலிங்கம். இதானா குபேரலிங்கம்? ஆமா, எஸ், ரொம்ப கிட்ட வந்து. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குபேரலிங்கத்துக்கு வந்திருக்கோம். ஆமா, டோராவின் பயணங்கள். பெரிய கியூவா? ஆமா, இவ்வளோ பெருசா நிக்க மாட்டாங்களே, என்ன விஷயம்? ஸ்பெஷலாக இருக்கு இருக்கலாம். ஓ, இப்போதான் 9 ஆகுது. இல்லை கோயிலா? ஆமாம், முருகர் கோயில். நாங்கள் பார்ப்போம். இல்லையா? பிள்ளையாரா? தெரியுதா? மாட்டிக்கிட்டா ஒரே இதுதான், தப்பு பண்ணிட்டடா, தப்பு பண்ணிட்ட, நீ ஏதோ பாவம் பண்ணிட்டடா. பாவிகளா, பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. பாவமா? ஆமாப்பா, உங்க பாவத்தை நான் ஒரே அப்போ வெளியே வந்து அதுக்குள்ள நான் ஓடிடுவேனே. எங்க அந்த பாப்பா போட்டோ எடுத்தவன் காணோம். இப்போ வீடியோ எடுத்துச்சு அங்க. அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஏன் வீடியோ ஷேர் பண்ணுறதுன்னு கேட்கலாம். கியூட்டா இருக்கு. இதுதான் தெரியல. அக்கா எதுக்குக்கா இங்க இது பண்றாங்க? திருநா தீபம் எரியிற மலையா? தீபம் மலை அதுதான். ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் நிறைய தூரம் கடந்து வந்துட்டோம். ஸோ இப்போ எங்கே இருக்கிறோன்னா எங்களுக்கும் தெரியல. ஏதோ ரோடு இருக்குது. இப்போதான் டயர்டாக தெரியுது. ஆள் வலிக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ நிறைய ரோடு மிக்ஸ் ஆகுதுப்பா. ஹைவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓ, இங்கே வந்துட்டோமா? ஆனால் எங்கே வந்துக்கிறோன்னு தெரியல. வா, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னா சத்தியமாக தெரியாது. ஸோ தெரிஞ்சா சொல்கிறோம். ஒரு அம்மா சொல்லிச்சியா என்னண்ணா? வீடியோ ஆன்ல இருக்கா? ஹைவேக்கு வந்துட்டோம். இதோ மாடு தெரியுதுங்களா? மொரட்டை கால. ஓ, முடிச்சின்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துக்கிறோம். யோ, இதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்டு. நாம இன்னும் கோயில் கிட்ட போகணும். அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கும் தெரியல. வா. ஓ, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? வாயா. இதுல கேட்டா வருஷத்துக்கு மாசத்துக்கு 2 வாட்டி நச்சிடுவேன். நான் மேல போறேன், திரும்ப நான் மேல போறேன்ற. ஜோதி கூப்பிட்டு வந்தா பைத்தியம், எதுவுமே தெரியாது எனக்கு. கிரிவலத்துக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே வரேன். நாங்க மட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கிறோம் மக்களே. அதாவது நண்பர்களே, அமாவாசை கூப்பிட்டு வரும்போது இப்ப சுத்துறதே இல்ல. கிரிவலம் பௌர்ணமிக்கு மட்டும் தான் சுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பௌர்ணமிக்கு தான் சுத்தணும். இல்ல, எல்லா நாளும் சுத்துறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளுமே சுத்துறாங்க. ஸோ அதனால் இதனால் நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால்,
பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆமா. ஸோ பாருங்க எல்லாம் வேலூர் பஸ், எல்லா பஸ்ஸும் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ. ஆமா. ஆனா எந்த இடத்துல இருக்கிறோம், எங்க போறோம்னு தெரியல. ஆமா, இங்க ஆக்சுவலா ஒருத்தர் கேட்டது ஈஷா லிங்கம். என்ன லிங்கம்? ஆமா, அந்த பையன் ஏதோ கேட்டான் இல்லையா இந்த இடத்துல. ஆமா, இங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஏதோ லிங்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த எதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ இங்க யார்கிட்டயே அது கேட்போம் இருங்க. ஆக்சுவலி எல்லாரும் இந்த பக்கம் தான் கூட்டமா போறாங்க. இட்ஸ் வெரி விஷி. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, தமிழ்காரனோட வெள்ளைக்காரனை ஃபாலோ பண்ணாதான் கரெக்டா இடம் தெரியும். ஆமா, அங்க பார்த்தீங்களா கேட்டா வெள்ளங்கள் சொக்கா போறாம சுத்தி நிற்கிறாரு. அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது மழை தூரின்னு இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வேத்து ஊத்துது. ஆனா உண்மையில அப்படிதான் போகும். கழட்டேப்போ ரிமூவ் ஒரு சொக்கா. அடுத்த வருஷம் கழட்டுறேன். அடுத்த காமெடி நம்ம பையன் இப்படிதான் அப்பப்பா காமெடி பண்ணுவோம். நீங்க எதுவும் பெருசா இருக்காதீங்க. இங்க மட்டும் என்ன வாழதான் கழட்டு. தம்பி நான்லாம் கழட்டினா அவ்வளவுதான். ஆன்டிங்களா பறந்துருன்றியா? அதையும் வச்சுக்கலாம். இன்னும் கோபுரத்தை சுத்தி வரணும்ல. கோபுரம் என்ன தெரிஞ்சுக்கிறா? இங்கேயும் ஒரு லிங்கம் ஏதோ சொன்னா இல்லையா? என்ன பச்சை லிங்கமா இல்ல ஏதோ பச்சலிங்கமா? ஏதோ லிங்கம் சொல்லிச்சு. ஆமா, ஏதோ ஒரு லிங்கம் சொன்னாங்க. நல்லா இருக்கும் மேப். கூகுள் மேப் போய் சொல்லாது, கேளு கூகுள் மேப்பை. அட போய் அது பேர் தெரிஞ்சா கேட்டலாம், பேரே தெரியாது. ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் தெரியாது. எல்லா கூட்டமும் அங்கே தான் போயிட்டுருக்கு. நாங்களும் அது பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த சக்கரை பொங்கலை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அப்போ அழகா மலை தூரின்னு இருக்கும்போது சூடாக கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல் இருந்தால் ஐயர் தான் பெஸ்ட்டாக இருந்தார். ஆமாம், அவர் ஒரு டைலாக் சொன்னார், நல்லா சொன்னார் ஆக்சுவலாக. அது என்னது சொல்லு? இட்லி தோசை பூரி வேணும்னா ஹோட்டல்ல தின்னுங்க, காசு கொடுக்கணும், இது ஃப்ரீயா சாப்பிடணும். ஆமா, சக்கரை பொங்கல் வேணும்னா பிரசாதத்தை சாப்பிடுங்க. இதுதான் இங்க இருக்கு. நல்ல டைமிங் ரைமிங்கோட கோயில். ஜல்லிக்கட்டு எனக்கு கை வீங்கி இருக்கு. ஆக்சுவலா நடக்கிற நடையில எல்லாருக்கும் கால் தான் வீங்கும். ஈவினிங் என்னன்னா கை வீங்கி இருக்குது. நான் அப்பவே சொன்னேன் ஒரு விசித்திர பிறவி. இதுல போஸ் வேற. வேர்வை மட்டும் நல்லா இப்பதான் வர ஆரம்பிக்குது. எனக்கு வருது. எனக்கு வரல இது வரைக்கும். பரவாயில்ல, வேர்வை சிந்தாம உழைக்கிறோம். பொறுமையா போடான்னா போக மாட்டேன்றான். ஃபாஸ்டா போனா கால் வலிக்குது. இவன் பாருங்க யாருமே இல்லைன்னுட்டு பறக்கா நடக்கிறான். இவனெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? எல்லாம் அந்த பக்கம் தான் ஏற்பறாங்க. நாம இந்த பக்கம் வந்தோம் ஃப்ரீயா இருக்குன்ட்டு. அப்ப நீ அந்த பக்கமே நட, அப்பதான் நீ பொறுமையா நடக்கிற. எங்க அண்ணன் ஜிபி முத்து வந்துருவாரு இப்போ. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு ஜிபி முத்து. ஸோ நண்பர்களே எல்லாரும் வாங்க, திருவண்ணாமலைக்கு வாங்க. வந்துட்டு பொறுமையா எல்லா லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது ஜிபி முத்து வாய்ஸ் இல்ல, சரி அவங்க தம்பி கேபி முத்து வாய்ஸ். சரிவா அப்படின்ட்டு அந்த ஆக்சுவலா நண்பர்களே பாத்தீங்களா, கோயிலுக்குன்னு வந்துட்டு அவங்க போன சைட்டேஷன். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு அப்பா நீ ஏதோ சரி அந்த பக்கம் ஏதோ மாடோ ஏதோ இருக்கும் அப்படி நான் நினைச்சு பார்த்தேன்ப்பா. மாங்காக்கு நீங்க ஆன பாப்பீங்களா? புரியல, நம்மளும் எனக்கு புரியல. நீ எவ்வளவு தூரம் மட்டும் பாருங்க. 2 கிலோமீட்டர். இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? 2 தானடா. அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியல. அதாவது மக்களே 14 கிலோமீட்டர் ஒரு இடத்த கூட உட்கார வைக்காம சுத்தி வச்சு நிற்கிறான். ஒரே ஒரு சக்கர பொங்கல் புளியோதரைக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு தூரம் நடக்க வச்சிருக்கிறான் பாத்தீங்களா?
ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்டு உங்க இதுலயும் இருந்தாங்கன்னா டேக் பண்ணிட்டு தலைமையிலேயே 2 போடுங்க. மகாதேவ சம்போ சிங். எனக்கு அந்த கள்ளக்கொட்டை வாங்கி தரேன் வேஷ்டி கட்ட வச்சா இன்னும் அந்த கள்ளக்கொட்டை வாங்கி தரல. அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறான். ராஜகோபுரத்தை பார்த்தா கள்ளக்கொட்டை வாங்கி தரேன்னு இருக்கிறான். வாங்கி தரானா இல்லையான்னு பார்ப்போம். ஏமாத்திடுவான். அதாவது மக்களே, வெற்றிகரமா நம்ம வந்து ராஜகோபுரத்தை பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓம் நம வீடியோ கலான்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் லிங்கம், இந்திரலிங்கம். போயிட்டு வந்துடலாமா? அதாவது மக்களே, இப்போ பார்த்தீங்க இல்லையா இந்திரலிங்கம், அதுதான் ஃபர்ஸ்ட் லிங்கமா. பைத்தியம், அதை கூட தெரியாம கூட்டு சுத்துட்டு போயிருந்தேன் ஒண்ணு வச்சுக்கிட்டு. சரி, ஏதோ ஒன்று நம்ம எல்லா லிங்கத்தையும் பார்க்கல. ஒரு சில லிங்கத்தை வந்து நம்ம எல்லா லிங்கத்தையும் பார்த்தோம், இதை தான் பார்க்கல. ஆமா இல்ல ஆமா சரிவா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து முடிங்கன்னாங்க. ஸோ அது கரெக்டாக தப்பான்லாம் தெரியல. ஸோ நம்ம அந்த பிள்ளையார் கோயிலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கேயே போய் நம்ம முடிக்கிறோம் டைம். ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பசங்க இங்கே தான் இருக்காங்களா, போய் பார்க்கலாம் என்ன பண்ணின்னு இருக்கிறானுங்கன்னுட்டு. அவனுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க. நம்ம முடிச்சுட்டு போக போகிறோம். ஸோ போயிட்டு அவங்களுக்கு ஊக்குவிக்கும் மூலியமா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வருவோம். என்ன சொல்லிட்டு வேற எங்கள் கேப்டன் இருக்கிறான். கேப்டன் வேற லெவல் கேப்டன். வாங்க உங்களுக்கு எங்கள் கேப்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், எங்கள் ஏரியா கேப்டனை. நண்பர்களே, உங்களுக்கு என்னோட கேப்டனை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இவர் எங்க ஏரியா ஹேண்ட்ஸம் காய். இருங்க எங்க வாத்தியாரை காட்டுறேன். டேய் வாடாடே, தெரிகிறதா? இவர் எங்க வாத்தியாரு. எங்க இன்னொருத்தர் நம்ம தலைவர். ஸோ இவங்க எல்லாமே இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நான் முடிச்சுட்டு வர போறேன். யார் வச்சா ரமணா கேப்டன்? ஓ காடா, சரி ஓகே. ஸோ ஆக்சுவலா இவங்க கூட இந்த ட்ரிப் வந்துட்டு நம்ம பண்ணா இருக்காது. இவனெல்லாம் வேற மாதிரி பண்ணுவான். நம்பாதீங்க. இவன் கூட ஓகேவா, தெரிகிறதா? ஓகே, அவன் பாட்டுக்கு முன்னாடி போனா நான் என்னடா பண்ணிட்டோம். இது இவ்வளவுதான்டா போக முடியுது. ஏன் மச்சான், நீ பட்டது தின்னல. சோலி அமால் டுமால்